மக்களே நான் சொல்றத ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களோட இறுதி சடங்குக்கு போறீங்க. அந்த இறுதி சடங்க நல்ல முறையா அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த நாளும் அவங்க வீட்டுக்கு போறீங்க. அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்டின்ட்டு. அந்த வீட்டுக்கு போய் தரையில உட்கார்றீங்க. அப்ப அங்க ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோக்கு மாலைலாம் போட்டு, அந்த இறந்து போனவரோட அந்த உருவப்படம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்பயே உங்களோட மனசுல ஏதோ ஒரு பதப்பதற்றம் வருது. அது மட்டும் இல்லாம உங்க உடல் முழுக்க வேர்க்க ஆரம்பிக்குது. என்னடா திடீர்னு இந்த மாரி நம்ம உடம்புல மாற்றம் வருதே அப்டின்ட்டு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு லைட்டா அப்டியே திரும்பி பார்க்குறீங்க. ஒரு நிழல் மாரி யாரோ உட்கார்ந்திருக்க மாரியும் இருக்கு. அவங்க உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க மாரியும் இருக்கு. அப்ப ஜஸ்ட் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறீங்க. ஏன்னா, அது அந்த இறந்து போன உங்களோட உறவினர் தான் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இத பார்க்குறப்போ உங்களுக்கு பயமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உறவினர் நார்மலா உட்காரல. அவர் சுத்தி முத்தி எல்லாரையுமே முழிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை இறந்து போன உறவினரோட ஆத்மா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கா, நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா அப்படின்னு ஒரு பயம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க நீங்க நடந்த சம்பவத்துல நடந்திருக்கு. அதுவுமே ஒரு இறுதி சடங்கு செய்யப்பட்ட ஒருத்தர் எப்படி ஒரு வீட்டுக்கு வந்தாரு, இத போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு கேட்கறப்ப உண்மையிலேயே சொல்றேங்க பதபதச்சு போயிருவீங்க. இனிமேலும் இப்படி நடக்குமாடா அப்படின்ட்டு. ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இத பார்த்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த வீடியோ பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். இதுல நான் நிறைய போட்டோகிராஃப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கறப்ப நம்ம நாட்டுல இப்படி நடக்குமாடா அப்படின்ற கேள்வி எழுப்புங்க. இந்த முழு கிரைம் கதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கே கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஒரு ஆதரவு தெரிவிங்க. ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த முழு கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை யாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. இவங்க காஷியாபாத் அப்படின்ற ஊர் உத்தரப்பிரதேசல இருக்கு. அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்பனா அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற பகுதியில். இவங்களோட குடும்பத்தில் இவங்களோட கணவர் 2 பசங்க. இதான் இவங்களோட குடும்பத்தோட எண்ணிக்கை. இவங்களோட கணவருக்கு கையில ஒரு டிசபிலிட்டி இருக்குங்க. அதனால அவரால் எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாது. அவர் வீட்டில் தான் பசங்களை பார்த்துக்கிறாரு. இவங்க தாங்க வீட்டு வேலைக்கெல்லாம் போய் சம்பாரிச்சு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு அதுலயுமே இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி வீட்டுக்கு வேலைக்கு போறப்ப இவரோட கணவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பின்னாடி பேக் போனா யாரும் இல்லை அப்படின்றது அறிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு ஓனர்ஸ் எல்லாமே ஒரு சில தவறான செயல்களை இவங்கள்ட்ட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காம போதுங்க. ஒரு சில விஷயங்கள் இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஓனர்ஸ்ட்டு போகிறப்ப இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்பே அந்த வீட்டில் உள்ள ஓனர்ஸ், அந்த ஆண் ஓனர்ஸ் எல்லாமே அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் வரதா இருக்கட்டும், எனக்கு கை கால் அமைக்க விடு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியே இவங்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்ததுனால இவங்களுக்கு அந்த வீட்டு வேலைக்கு போகிறதே பிடிக்காம போகுது. நம்ம எதனா உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. இவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த கல்பனா அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம சின்னதாக ஒரு முட்டை கடை போடலாம், ஆம்லேட், ஆஃப் ஆயில் இந்த மாதிரி விற்கிற மாதிரி அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி முட்டை கடை போடுறாங்க. உங்களுக்கே தெரியும், நார்த் இந்தியாவில் ரோட் சைடில் இந்த மாதிரியான எக் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். இந்த எக் மேகி போடுறது, எக் ஆம்லேட் போடுறது, இந்த மாதிரி ஷாப். அதே மாதிரி சின்னதா ஒரு ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நல்லபடியா அதுல வியாபாரமும் ஓடுது. ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய் காசும் கிடைக்குதுங்க. அதை வச்சு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா மே 13, 2026 ஈவினிங் இவங்க எப்பயுமே முட்டைக்கடையை க்ளோஸ் பண்ற டைம் 7 மணிக்கு மேலேயாம். 5:30 மணிக்கு ஒரு பீக் ஹவர்ஸ் இவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஓடக்கூடிய அந்த ஒரு நேரத்துல எல்லா கஸ்டமர்ஸுக்கும் பிஸியா அந்த எக் ஆம்லேட்டா இருக்கட்டும், பாயில்ட் எக்ஸா இருக்கட்டும் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதே பகுதியை சார்ந்த கிரீதர் அப்படின்றவர் இந்த போட்டோல நீங்க அவரை பார்க்கலாங்க. இவர் ரொம்ப வேகமா அந்த கடையை நோக்கி நடந்து வராரு. ஒரு மாதிரி பனியன் தான் போட்டிருக்காரு. எதுக்கு அவர் வராருன்னு தெரியல. இவங்க ஒரு மாதிரி வரப்பே ஒரு மாதிரி ஒரு மர்மமான முறையில் பார்க்குறாங்க. என்ன இந்த மனுஷன் இவ்வளோ வேகமாக கடையை நோக்கி வராரு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்ப வேகமாக வந்தவர் எந்த ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க. அங்கே முட்டைக்கு வேக வைக்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இந்த பாயில் எக்லாம் போட்டுட்டு அந்த அப்படியே அந்த தண்ணியை எடுத்து மேலே அப்படியே முட்டையோட இவங்க மேலே கொட்டுறாரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே உடல் முழுக்க அந்த சுடு தண்ணிலாம் பட்டு ரொம்ப வெந்து போக ஆரம்பிக்குதுங்க. பயத்தில் அப்படியே கீழே விழுவுறாங்க. இவர் கிரீதர் உடனே அந்த முட்டை கடையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. உடைச்சது மட்டும் இல்லாம அவங்கள கீழே விழுந்த நைனாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு, அவங்கள வந்து தாக்குறதுக்காக. உடனே நைன் என்ன சொல்றாங்க, தான் உயிர் முக்கியம் அப்படின்ட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால ஓடக்கூட முடியலைங்க. ஏன்னா உடம்பு முழுக்க சுடு தண்ணி பட்டு இருக்கு. அவங்களால இன்னும் அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியல. அவங்களால வேகமா ஓடி போய் அதே பகுதியில் அதே கல்பனா அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குங்க. அங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த கதையில முக்கியமானவர்கள் அவர்களும். சைலேஷ் வர்மா அப்படின்றவர், அவருக்கு 38 வயசு. அடுத்து தர்மேந்திர வர்மா அப்படின்றவர், அவருக்கு 42 வயசு. அதுக்கப்புறம் சுனில் வர்மா அப்படின்றவர் 40 வயசு. இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பி. அதே இடத்துல மெக்கானிக் ஷாப்ல இருக்காங்க. மெக்கானிக் ஷாப் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மெக்கானிக் ஷாப் உள்ள போயிட்டு, நானும் இந்த ஏரியாவை சார்ந்தவள் தான், நானும் இந்த கல்பனா அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கேன், என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்னோட உயிரை எடுக்க வராரு, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க 3 பேருமே கையில கிடைக்கிற டூல்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்களை உள்ள சொல்லிட்டு கடைக்கு வெளியில வராங்க.
அப்ப கிரிதரும் அந்த இடத்துல வேகமா கோவமா வராரு. அவரை பார்த்த உடனே இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, அவங்களே வந்து பாவம் கஷ்டப்படுறவங்க, அவங்களே அப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிரிதர் புரிஞ்சுக்கிறாரு, 3 பேர் இருக்காங்க, கையில் டூல்ஸ்லாம் இருக்கு, நம்மளால அந்த இடத்துல சண்டை போட முடியாது அப்படின்ற காரணத்தினால எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ரிட்டன் அவரோட வீட்டுக்கே போயிட்டாருங்க. இவங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஏரியால இது பயங்கர பேச்சு பொருளா மாறுதுங்க. இது கிட்டத்தட்ட 5:30க்கு மேல நடந்ததுனால நைட்ல யாருமே இதை பத்தி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. அங்க உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து மாதிரி எதுவுமே நடக்கல அந்த இடத்துல. ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இவனுக்கு தான் பேக் போனே இல்லைங்க, கணவருக்குமே உடம்பு முடியாமலே வீட்டில் கிடக்காரு. அடுத்த நாள் காலையில், அதாவது மே 14ஆம் தேதி ஒரு 5:30 மணிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சைலேஸ்வர்மா அப்படின்றவர் தன்னோட மெக்கானிக் ஷாப்பை திறக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு ஒண்ணுமே இல்லைங்க, அது ஒரு நார்மல் டே, எப்பயும் போல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மெக்கானிக் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மாடபம் மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கு. அதுல ஒரு சில அந்த பூஜை ஐடால் அதெல்லாம் வச்சிருக்காரு, அந்த கடவுள் படங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கு விளக்கு போட்டு அதுக்கு பூலாம் வைக்க போறாரு. அப்ப எதிர்பார்க்காத விதமா இவரோட தலையில யாரோ சுத்தில வச்சு பயங்கரமா தாக்குறாங்க. அதுல இவருக்கு பயங்கரமா காயம் ஏற்படுது, கீழே விழுகிறாருங்க. எந்திரிச்சு யாருன்னு பாக்குறாரு, அந்த கிரிதர் அப்படின்றவன். முத நாள் அந்த அம்மா மேல இந்த மாதிரி சுடுதண்ணியை ஊத்தின பிறகு இவங்க அதை வந்து தட்டி கேட்டுட்டாங்க, இவனை வந்து முழுசான சம்பவம் செய்ய விடலை அப்படின்ட்டு. இப்ப சைலேஸ்வரமா நம்ம எதனா செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த அடுத்த நாள் காலையில சுத்தில எடுத்துட்டு வந்து இவர் ஏதோ செய்ய வந்திருக்கான். தலையில அடிபட்டவங்க ரொம்ப பலத்த காயம் ஏற்படுது, நிறைய ரத்தப்போக்கு ஏற்படுதுங்க. உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு. இவரோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ஓடி வராங்க. இந்த சைடு ஒரு மாதிரி கைகலப்பு ஆகுதுங்க. அந்த இடத்துல சின்ன தாக்குதல் எல்லாம் ஏற்படுது. உடனே இவரை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்த கையோட எஃப்ஐஆரும் போய் ஃபில் பண்ண போகிறாங்க. போலீஸ் இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாதுன்ற மாதிரியே போலீஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் இது பெருசாக கண்டுக்கல. இந்த சைடு கிரிதர் எங்கிட்டு போனா அப்படின்னே தெரியலங்க. கிட்டத்தட்ட தலையில் 7 தையல் போட்டிருக்காங்க இந்த சைலேஸ்வர்மா அப்படின்றவங்களுக்கு. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே கல்பனா அபார்ட்மெண்ட்ஸில் வசிக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு, இவன் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் இந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா நம்ம இங்க மக்கள் நிம்மதியா இருக்க முடியாது, நம்ம பீஸா இருக்க முடியாது, வாங்க எல்லாருமே போய் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இவன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மே 17ஆம் தேதி போயிட்டு மக்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவங்க போயிட்டு போலீஸை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கிரிதர் மேல எஃப்ஐஆர் ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணது மட்டும் இல்லாம அவனை அரெஸ்ட்டும் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் வைக்கிறாங்க. அவன் மேல ஒரு சில செக்ஷன்ஸ்ல கேஸை போட்டு கிட்டத்தட்ட ஜெயிலையுமே ரொம்ப நாள் வந்து கிரிதரை வைக்கலைங்க. மே 21ஆம் தேதியை ரிலீஸ் பண்ணுறாங்க. மே 14ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள்னு வச்சுக்கோங்களேன். 3 நாள் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மே 21ஆம் தேதி ரிலீஸும் பண்ணுறாங்க. இந்த சைடு கிரிதரோட அம்மா, அவங்க பேர் தேவி, அவங்க வந்து ஒரு சிங்கிள் உமன் தான். கிரிதருக்கு 2 தங்கச்சியும் இருக்காங்க அந்த வீட்டில். இவங்க 3 பேருமே ஓகே ரிலீஸ் ஆனவர் நம்ம போய் அழைச்சிட்டு வரலாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் ரிலீஸ் ஆனவர் அங்கே காணுங்க. அவள் போலீஸ்ட்டு கேட்க ஆரம்பிக்க, இல்லைம்மா அவர் ரிலீஸ் ஆகி எப்பயோ போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு வருவா, எங்கேயோ வெளியே போயிருப்பான் போல அப்படின்ட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, ஆளையே காணோம். உடனே அதே ஏரியாவில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலுமே இல்லைங்க. போலீஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னோட மகனை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அவங்களும் சரி ஓகே நாங்கள் தேடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இதற்கிடையில் கிட்டத்தட்ட கரெக்டாக ஜூன் 12ஆம் தேதி, எப்போ மே 21 இவர் காணாமல் போகிறாரு. ஜூன் 12ஆம் தேதி முசிறி அப்படின்ற ஒரு இடத்துல நகல்னு ஒரு ஏரி இருக்குங்க. அந்த ஏரியில் ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத சடலம் இருக்குதா போலீஸ்க்கு தகவல் வருது. போலீஸுமே அந்த சடலத்தை மேலாப்பில் பார்த்துட்டு ஒருவேளை கிரிதரா இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. குடும்பமும் அந்த ஒரு இடத்துக்கு வராங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வந்துட்டு குடும்பம் அதை அந்த ஒரு சடலத்தை பார்த்துட்டு ஐயோன்னு கத்தி அழுவ ஆரம்பிக்கிறாங்க, கதற ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க அம்மா கதறினதெல்லாம் வந்து அங்கே உள்ள போலீஸ்னால வந்து அதை வந்து ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு அழுகுறாங்க, என்னோட மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அழுது மட்டும் இல்லாமல் ஆமா இது என்னோட மகன் தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட மகன் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க. போலீஸும் சரின்னு அந்த ஒரு சடலத்தை இவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இவங்க போய் இறுதி சடங்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்குங்க. இதற்கடையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தேவி இருக்காங்களே, இந்த கிரிதரோட அம்மா, அவங்க வந்து 7 பேர் மேலே வந்து வழக்கப்பதிவு செய்ய சொல்கிறாங்க. யார் அப்படின்னா அந்த 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இவர் அந்த நிலைமைக்கு உண்டாக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களையும் சேர்த்து, அதுக்கப்புறம் நெய்னா அப்படின்ற அந்த முட்டை வைத்த பெண்ணையும் சேர்த்து, இன்னும் ஒரு 3 உறவினர்கள் எல்லாருமே சேர்த்து இவங்க மேலே அரெஸ்ட் பண்ண கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸுமே இவங்க எல்லார் பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு இவருக்கான காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குங்க.
அதுக்கப்புறம் இவருக்கு இறுதி சடங்கு எல்லாமே செய்கிறாங்க. அவங்க வழக்கப்படி வந்து சடலங்களை எரிப்பாங்களாம். அவங்களும் எரிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து ஏதோ 13ஆம் நாள் சடங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சடங்கு நடக்கிறப்ப தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவமே நடக்குதுங்க. இதற்கடியில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட அம்மா இருக்கார்ல, கிரிதரோட அம்மா தேவி, அவங்களுக்கு ஒரு மாதிரியான ரொம்ப கெட்ட கனவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி இவரோட பையன் வந்து உயிரோட வர மாதிரி கனவு ஆரம்பிக்குது. உயிரோட எங்கேயோ வேலை பார்க்குற மாதிரி கனவு ஆரம்பிக்குது. இது எல்லாமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட பையன் வந்து உயிரோட தான் இருக்கான் போல, நம்மளுக்கு அதனால தான் கனவுல வரான், அவனோட ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு போல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி மனசை தேத்திக்கிட்டே வராங்க. இன்னொன்று நினைக்கிறாங்க, நம்மளோட பையனை நம்ம இழந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கனவுகள்லாம் வருது அப்படின்ட்டு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தார் எல்லாருக்குமே, அந்த தங்கச்சிகளாக இருக்கட்டும், அவங்களுக்குமே ஒரு மாதிரியான கனவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. எப்படின்னா வந்து ஒரு தண்ணி போயிட்டே இருக்க மாதிரியும், அந்த தண்ணியில் பூக்கள்லாம் விடுற மாதிரியும், அந்த தண்ணியிலேருந்து நடந்து வெளியில் வர மாதிரியும் கிரிதர் அவர் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த குடும்பம் எல்லாருமே வந்து அவர் உண்மையிலே இறந்துட்டார் போல, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் போல அப்படின்ற மாதிரி நினப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சடங்குகளுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல மேலும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ்ட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வற்புறுத்திட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க, ஊர்ல இல்ல. போலீஸுமே விளக்கம் கொடுக்குறாங்க இந்த கிரிதரோட குடும்பத்துக்கு. அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிரிதரோட உடம்புல எந்த ஒரு காயங்களும் கிடையாதுமா. இதுல முக்கியமான விஷயம், அவரோட இறப்பிற்கான காரணம் என்னன்னா தண்ணியில முழுகுனதுன்னா, அதனால இந்த இறப்புல நிறைய மர்மம் இருக்கு. அவரை யாரும் வந்து வேணும்னே வந்து மர்டர் இந்த மாதிரிலாம் செய்யல அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இவங்க சைட்லேருந்து இல்லை அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த குடும்பத்தார் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதற்கடியில் தாங்க இந்த சம்பவமே நடக்குது. கரெக்டாக ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு ரித்துவல் நடக்கிறானுங்க, ஏதோ ஒரு சடங்கு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போதான் வந்து அந்த வீட்டில் அவரோட ரிலேட்டிவ், கிரிதரோட ரிலேட்டிவ் உட்காந்துட்டு அந்த கிரிதரோட புகைப்படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதில் மாலைகள் எல்லாம் அணிஞ்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் அங்கே வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் இறங்குறாருங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் இறஞ்சிட்டு எல்லா இடமும் தெரிஞ்ச ஒரு மாதிரியே, அந்த ஊரை பற்றி, அந்த கல்பனா அப்பார்ட்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்ச ஒரு மாதிரியே இந்த கிரிதரோட வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றாரு. அவரோட முகத்தை ஒரு மாதிரி தலை குனிஞ்சிட்டு வந்து உட்கார்றாருங்க. உட்கார்ந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே உள்ள கிரிதர் படத்தை பார்த்து ஒரு மாதிரி உத்து முறைச்சு பார்க்குறாரு. என்னடா மாலைலாம் போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே சுற்றி உள்ள எல்லாருமே முழிச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. அப்பதான் அந்த ரிலேட்டிவ் வந்து பார்க்குறாரு, இவர் கிரிதர் மாதிரியே இருக்காரு பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாவது, இவரோட உடம்பு ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிக்குது. இவரோட உடம்புல ஏதோ ஒரு பதட்டம் ஏற்படுதுங்க. ஒருவேளை நம்ம ஆத்மாவை தான் பார்த்துட்டோமோ அப்படின்ட்டு கிரிதர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நான் தான் கிரிதர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நபர் சொல்கிறாரு. உடனே பதட்டத்தில் நம்ம இந்த இடத்துல ஆவிதாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கத்தி அலறி எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து பதட்டத்தில் ஒரு சில பேர் பயந்து வெளியிலே ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டை விட்டு. இந்த சைடு தேவி வராங்க. அவங்க அம்மா வந்துட்டு கண்ணத்தெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு, கிரிதர் நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் தான்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா வந்து, நான் வேண சாமி என்னை கைவிடலை, எனக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கு, உன்னை திருப்பி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க, நீ எங்கே சொர்க்கத்துலேருந்து வரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொர்க்கத்துலேருந்து தான் வரல, நான் பஞ்சாப் வரையும் போயிருந்தேன், இப்போ தான் நான் பஞ்சாப்லேருந்து ரிட்டர்ன் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதவை மூடுறாங்க அந்த வீட்டில். இந்த ஒரு விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, இன்னும் யாருக்கும் எதுவுமே புரியல. எப்படா இறந்து போன ஒருத்தர் அவரோட இறுதி சடங்கு முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் இறுதி சடங்குல அவரோட சடலத்தை எரிச்ச பிறகு 13 நாள் சடங்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவங்களால இன்னும் நம்ப முடியல. கதவுலாம் சாதிச்சு இவங்களுக்கு வந்து கனவுகள் எல்லாம் கிரிதர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ் அப்படியே போலீஸ்க்கும் போதுங்க. போலீஸ் என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த சம்பவம் இடத்துக்கு வராங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நிறைய உண்மைகள் வெளியே வருது. அதாவது கிரிதர் மே 21 ரிலீஸ் ஆன பிறகு வீட்டுக்கு போகிறத சுத்தமாக தவிர்க்கிறாருங்க. ஏன்னா அவர் யார்கிட்டையுமே பேசக்கூடாது, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம பஞ்சாபில் போயிட்டு ஒரு கோயிலில் உட்காந்து மெடிடேஷனில் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி பஞ்சாபு கிளம்பி போயிடுறாரு, கையில் காசே இல்லாமல். பஞ்சாபுக்கு போன பிறகு அங்கே பிச்சைகள்லாம் எடுக்கிறாரு. பிச்சைகள்லாம் எடுத்த பிறகு அங்கே உள்ள ஏரிகள், அங்கே உள்ள குளத்துலலாம் குளிச்சுட்டு அந்த குளத்தெல்லாம் தண்ணியில் பூக்கள்லாம் தூவி விட்டுட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 15 நாள் கேப்பில் வாழ்ந்துட்டு அங்கே மெடிடேஷன் பண்ணுறாரு, யாசகம்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்ப தான் இந்த சைடு இவங்க போய் ஒரு பாடி ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்ப போலீஸ் வந்து அவங்க அம்மா தேவிட்ட கேக்குறாங்க, ஏமா உனக்கு அறிவு இருக்காமா, உன்னோட மகன் உயிரோட இருக்கப்பயே வேற யாரோட சடலத்தை ஓ மகன் சொல்லி நீ ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே தேவி வந்து போலீஸ் மேல கோவப்படுறாங்க. நீங்க தான் காரணம், போலீஸ் ஆபீசர் நீங்க தான் காரணம். நான் என்னோட மகனை அந்த மார்ச்சரியில தான் நான் போய் பார்த்தேன். அப்ப என்னோட மகனுக்கு ஆல்ரெடி நீங்க போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு வச்சிருந்தீங்க. என்னோட மகனோட முகத்தை மட்டும் தான் நான் பார்த்தேனே தவிர என்னோட மகனை முழுசா நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாம அந்த சடலத்தோட
சடலத்தில் உள்ள ஆடைகள் எல்லாமே என் மகன் அணிஞ்சிருந்த மாதிரியே இருந்துச்சு. இன்னொன்னு அந்த சடலத்தோட முகம் ரொம்ப ரெட்டிஷா இருந்ததுனால ஒருவேளை நான் என்னோட மகன் நான் கற்பனை பண்ணியிருப்பேன் போல. அது மட்டும் இல்லாம தண்ணியில இருந்ததுனால ரொம்ப ப்ளோட்டடா இருந்துச்சு அந்த ஃபேஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸுமே ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஏரி ஒரு குளம் இந்த மாதிரி இடத்துல சடலங்கள் எடுக்கிறப்ப அந்த மீன்கள்லாம் நிறைய வந்து அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால பிளட் நிறைய வெளியே வந்திருக்கலாம். அதனால கூட முகத்தை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமே போலீஸ் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. முதல்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஐடென்டிஃபை தெரியாத ஒரு சடலம் இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கணும். டிஎன்ஏ டெஸ்டே எடுக்காம அதை ஒரு ஐடென்டிஃபை ஒரு கரெக்டா வெரிஃபையே பண்ணாம ஓகே பார்த்துட்டாங்களா அவங்களோட மகன் தானே அப்படியே எடுத்து கொடுத்ததுன்றது மிகப்பெரிய தப்பு. இப்போ அந்த சடலம் யாருது அப்படின்றதே தெரியல. இதுல இந்த ஒரு காட்சியை பாருங்களேன், மேல ஒருத்தர் பனியனோட நிக்கிறாரு, கீழே எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அந்த ஊர் மக்கள் இவ்வளவு விஷயம் நடந்துமேங்க கதவை பூட்டினதுனால யாராலையும் உள்ள போக முடியல. அப்படியும் போயிட்டு மேல எவ்வளவு கெத்தா அப்படி நின்றுட்டு இருக்காரு பாருங்க அந்த கிரிதர் அப்படின்றவரு. டே நான் உயிரோட தாண்டா இருக்கேன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. கீழே இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. போட்டோ எடுத்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்கே ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கானுங்க. அந்த லோக்கல் இன்டர்நெட்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கானுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் உயிரோட வந்துட்டாரு, ஒரு கடவுள் வந்து வரம் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி உங்க குடும்பத்தில் நடக்கணும்னா இந்த பூஜையை நீங்க செய்யுங்க, இந்த பூஜையோட விலை 1 லட்ச ரூபா, அந்த மாதிரியான ஒரு நியூஸ்லாம் அங்கே பரவி நிறைய பேர் ஸ்கேமும் நடந்திருக்கு. எந்த அளவு பயங்கரமா இருக்கானுங்க அப்படின்ற பாருங்களேன். ஏங்க கொஞ்சமாவது மூளை வேண்டாமாங்களே. அவங்க அம்மாவுமே நீ உயிரோட வந்துட்டு போல, கடவுள் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த கிரிதர் அப்படின்றவர் ஒரு மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நம்ம சொல்லிடக்கூடாது. பட் அந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்ல ரொம்ப நாளா இருந்ததா ஊர் மக்கள் சொல்றாங்க. அவரோட சொந்த அம்மாவையும் சொந்த தங்கச்சியுமே அவர் நிறைய தடவை தாக்கியிருக்கதா சொல்றாங்க. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரிதர் மட்டும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல, அந்த குடும்பமே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நாங்க முழு விவரத்தையும் சொன்ன பிறகுமே இல்ல கடவுள் வரம் கொடுத்திருக்காரு, கிரிதர் வந்து உயிரோட வந்துட்டான், எங்களுக்கு இதெல்லாம் புரியுது, கடவுளோட செயல்கள் எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த இளம் வயசு தங்கச்சிங்கள் கூட. ஆனா ஆன்லைன்ல உள்ள மக்கள் எல்லாருமே போலீஸ் தான் போட்டு பொல பொலன்னு பொழுக்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படிடா வந்து நீங்க வந்து கரெக்டான நிதி கரெக்டான ஆளுகளுக்கு வழங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதற்கடியில இன்னொரு 4 பேர்த்தோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க பாருங்க மெக்கானிக் ஷாப்ல, ஒரு பொம்பளைக்கு உதவி பண்ணதுனால தேவையில்லாம ஒரு பழி, ஒரு கொலை பழியை வாங்கிக்கிட்டு போலீஸ் இவங்கெல்லாம் தேடுறதுனால ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த ஒரு 30 நாள் கேப்ல. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னுமே அந்த எஃப்ஐஆர் இருக்கான். இப்போ அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பொம்பளை ஒருத்தன் காப்பாற்றணும்னு சொல்லி கடைக்கு வருது. சரி நான் உன்னை காப்பாற்றுறமா என் கடைக்குள்ள போமான்னு சொல்லி கையில டூல்ஸோட வந்து நின்னவனுக்கு அடுத்த நாள் தலையில அதே டூல்ஸை வச்சு காயங்கள் ஏற்படுது. அவன் பெட்ல அட்மிட் ஆகிறான். இதை போய் கேஸ் கொடுத்தா போலீஸும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஊர் மக்கள்லாம் கூட்டு போய் கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் எடுக்கிறாங்க. கேஸை எடுத்துமே பாதிக்கப்பட்டவங்க மேலேயே கொலை பழி விழுந்தா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு துக்கமான சம்பவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா அந்த சைடு பாருங்க எல்லாம் பண்ணிட்டு கிரிதர் கெத்தா மேல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி தாங்க நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா இது ஒரு ஃபன் கலந்த சுவாரஸ்யமான கதையா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களோட கதை வழங்கும் விதம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கதையிலேயே ஒரு மிகப்பெரிய சோகம் இருக்குங்க. அந்த ஐடென்டிஃபை பண்ணாத சொல்லலாம் அது யாரோடது அப்படின்றதே தெரியலங்க. இன்னும் வரையுமே அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் கிடைக்கிறப்ப கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அந்த சியா கேஸ் ரீசெண்டாக வந்து அந்த ஃபோர்ட்லேருந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஆண்மகனை கீழே தள்ளி விட்டாங்கல்ல, அந்த கேஸை பற்றி போட சொல்லியிருந்தீங்க. ஏங்க அதில் ரீசெண்டாக இப்போ நேற்று ஒரு அப்டேட் பார்த்துங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு உண்மையே புரிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அந்த சோனம் ரகுவன்ஷி அப்படின்னு நினைக்கிறேன், ரகுவன்ஷி சாரி, அந்த சோனம் கேஸ் அதுலேயுமே வந்து அவள் பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கா. அது கண்டிப்பாக வந்து பெயில் கிடைக்க போது நிறைய இடத்துல பேசிக்கிறாங்க. ஒரு சிலர் கிடைக்காதுன்னு பேசியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் 80% பீப்புள் அவங்களுக்கு பெயில் கிடைச்சிரும் தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவு போதுமான ஆதாரங்கள் எல்லாமே ஒரு மாதிரி லோவா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதுலயும் பாருங்களேன், இந்த சியா கேஸ்லயுமே இவ பெயில்ல வர அதிக சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இவ அந்த பிரஸ் அந்த மீடியாவை பார்த்துங்க தன்னோட மிடில் ஃபிங்கரை காட்டுறா. அப்படின்னா அவ வந்து ஒரு மாதிரி நம்மளோட ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்கே சவால் விடுறா கான்ஃபிடென்ட்டா. டே நான் வெளியே வந்துருவேன்டா, நீங்களாம் இன்னும் படம் பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கெத்தா கையிலேருந்து மிடில் ஃபிங்கரை காட்டுறா. அப்படின்னா அவ எந்த அளவு பயங்கர கிரிமினலா இருப்பா அப்படின்றது யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது வந்து நீங்களும் நானும் கோவப்படுற விஷயமே கிடையாது. நம்மளோட இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இதை பார்த்து கோவப்படணும். ஏன்னா நிறைய வழக்கில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நான் இந்திய ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை குறை சொல்லல, அதில் உள்ள லூப் ஹோலை பயன்படுத்தி இந்த பெரிய பெரிய லாயர்லாம் தன்னோட கிளைண்ட்ஸை தப்பிக்க வைக்கிறாங்க பாருங்க. அவனுக்குலாம் உண்மையிலே சொல்றாங்க, பணம் கிடைக்கும், அவனோட பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வான், நல்ல கார்ல போவான். ஆனா நாளைக்கு கர்மா அவனுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கிரிமினல் எவ்வளவு பெரிய பெரிய கிரிமினலோ, இந்த பெரிய பெரிய கிரிமினல்லாம் காப்பாற்றுற ஒரு சில கேவலமான லாயர்ஸும் அதே கிரிமினல்.
விஷயங்கள் தாங்க. அவனுங்க இந்த லாலேருந்து தப்பிக்கலாம், அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டத்துலேருந்து தப்பிக்கலாம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, நம்மளையும் தாண்டி ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் அந்த மாதிரி நாய்ங்களுக்கு மிகப்பெரிய கருமாவை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு அந்த கோவத்திலே வந்து இந்த கேஸை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டாங்க. பேசி என்னங்க ஆக போகுது, வியூஸ் போக போகுது, எனக்கு காசு வர போகுது, வேற என்ன ஆக போகுது, தேவையில்லாம நமக்கு தான் மைண்ட் ப்ரெஷர் அப்படின்னு அந்த கேஸை நான் விட்டுட்டேன். உங்களுக்கு இவ்வளோ நேரம் இந்த கதையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. போன வழியில் நிறைய பேர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நம்மளோட கதை விலங்கும் சுவாரஸ்யம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா இது நம்மளோட 2வது சேனல் எஸ்பி ஃபைல்ஸ், இதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பேசியிருப்போம். அதில் உங்களுக்கு தமிழ் சம்பந்தமான நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.